இந்த 4 செய்திகளாக கொலை, போராட்டம், இஸ்லாமிய அடிப்படைவாதம் இதெல்லாம் பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் ஒரு செய்தியாவது பாசிட்டிவான செய்தியாக பார்ப்போமே அப்படிங்கிறது தான் அந்த 5வது செய்தி. என்னென்னா, நேற்று மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு. அதனால் கடைசி ஞாயிறு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மன் கி பாத். இந்த மன் கி பாத்தில் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டுவார். இன்னும் அவர் சொன்ன பிறகு தான் பல பேருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறதே பலருக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையிலே நேற்று அவர் மிகவும் குறிப்பிட்டு சொன்னது என்னென்னா, காதி. இந்த காதி ஏதோ கிராமத்தில் அந்த ஹேண்ட்லூம் அந்த இது பண்ணுறாங்க, காதி துணி கிடைக்குது, அதுக்கான நெய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கறது, வேலை இப்பொழுது ஜெனரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல், முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 1.5 lakhs crores டேர்ன் ஓவர் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மோடி அவர்கள் ஆட்சிக்கு 3வது முறை வந்த உடனேயே எதிர்கட்சிகள்லாம் முதல்ல ஒரு கருத்து சொன்னாங்க, இது ஒரு மைனாரிட்டி அரசு. அதற்கு ரிபூட்டல் மோடி அவர்கள் கொடுத்தார். 3rd term என்று சொன்னால் 3 times அச்சீவ்மெண்ட் என்று சொன்னார். மற்ற 2 முறை செய்ததை விட 3 மடங்கு அதிகமான செயல்பாடு இந்த அரசில் செய்து காட்டப்படும். முதல் நாளே பேசினார். மற்றவங்களாம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். இவர் தொடர்ந்து கர்மயோகி போல தன்னுடைய கடமை செய்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்ன செய்தி. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 1.5 லட்சம் கோடிகள் டேர்ன் ஓவர் காதி மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வரலாற்று சாதனை செய்யப்பட்டிருக்கிறது. யாருமே இந்த மாதிரி நினச்சே பார்த்துருக்க முடியாது. அதுக்கு முழுக்க மோடி அவருடைய முயற்சி தான் காரணம்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 400% 4 மடங்கு அதிகமான பரிவர்த்தனை நடந்திருக்கிறது காதி மட்டுமே. அது ஒரு பக்கம் அவருடைய ப்ரொமோஷன், அவரே பல வருஷம் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அவரே ஒரு அம்பாசிடர் மாதிரி ஆகிட்டார். ஆமாம், ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதை வலியுறுத்தி சொல்கிறத பார்க்குறோம். வலியுறுத்தி சொல்கிறாரு. அது மக்களுக்கு அவர் சொல்லும்போது அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிறது. எப்படி மோடி குர்தா என்று பிரபலமாச்சு, அதே போல் மோடி அவர்கள் காதி போடுகிறார், நானும் காதி வாங்கணும் என்று சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆமாம், மோடி மாதிரி காதி போடணுமா. அப்போ குழந்தைங்க மனசில் அந்த கருத்து போய் போறீங்க. மன் கி பாத்தில் அதான அவர் எதிர்பார்க்குறாரு. இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். பாருங்கள், அவர் பிரதம மந்திரியான உடனேயே எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, ஒரு சில வருடங்கள் கழித்து நினைக்கிறேன், அங்கே போய் அகமதாபாத்தில் போய் காதி ஒரு ஷாப்பில் போய் ரூபே கார்டை பயன்படுத்தி காதி உடைய வாங்கிறார். அதை ப்ரமோட் பண்ணுறார். இதில் 3 விஷயம் நல்ல காரியம் பண்ணியிருக்கார். ஒன்று காதி ப்ரமோட் பண்ணியிருக்கார். 2வது ரூபே கார்டு, நம்ம நாட்டுடைய பேமெண்ட் சிஸ்டம், விசா மாஸ்டர் ரூபே கார்டை ப்ரமோட் பண்ணியிருக்கார். 3வது பிரைம் மினிஸ்டராக நான் இருந்தால் கூட நான் காசு கொடுத்து வாங்குறேன், இந்த கழக கண்மணி மாதிரி திராவிட சிந்தனை மாதிரி போய் ஓசியில் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. அப்போ ஒரே ஒரு ஆக்ஷன் மூலமாக 3 மெசேஜ் கொடுத்துருக்கிறார். இது மட்டும் இல்லை, ஜெர்மனிக்கு போயிருந்த பல வெளிநாடுகளுக்கு போகிறார். அந்த இந்தியன் டயாஸ்பராவில் போய் காதி பற்றி பேசியிருக்கார். இது மட்டும் இல்லை, மற்ற அமைச்சர்கள், நிதின் கட்காரி பல இடங்களில் பேசியிருக்கார். காதி பற்றி அமைச்சர்கள் போகக்கூடிய இடங்கள் அவங்க காதி உடை அணிந்து காதியை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஆக இத்தனை பேர் சேர்ந்து செஞ்ச கூட்டு முயற்சியில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வந்திருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மில்லில் நெய்யப்பட்ட ஒரு துணிக்கு நிறைய பேர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. பட் காதிங்கிறது ஒரு ஆள் வீட்டில் உட்காந்து நெய்யக்கூடியது. அப்போ நீங்கள் சொன்னபடியே லட்சக்கணக்கான பேருக்கு அந்த காதி வேலை வாய்ப்பை அதிகரித்து இருக்கிறது. கிராம ரூரல் வில்லேஜாக போயிருக்கிறது காதியுடைய வேலை வாய்ப்பு. நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். டெல்லியில் இந்த சிவாஜி பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு காதி உண்டு, பக்கத்துலேயே ஒரு தியேட்டர் கூட உண்டு. அது மிக பிரம்மாண்டமான ஷோரூம், அந்த காதி ஷோரூம். அதில் எஸ்பெஷலி இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறப்ப நிறைய எம்பிக்கள் அங்கே வாங்குவாங்க. ஏன்னா அந்த ஷோரூமில் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியலாவது வாங்காமல் உங்களால் வர முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப பெரிய கடை, எல்லா வெரைட்டிலையும் இவங்க வச்சுருப்பாங்கங்கிறதையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதையும். அதாவது ப்ரொமோஷன் என்பதை தவிர இன்னொன்று என்னென்னா, புதிய டிசைன், புதிய கலர், புதிய யுத்திகள். அப்போ வாங்கக்கூடிய மார்க்கெட்டிங்
இன்னோவேஷன் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஜவுளித்துறையிலையும் முயற்சி எடுத்திருக்காங்க. திருப்பி அதே சட்டை தான் யாரும் வாங்க மாட்டாங்க, புதுசாக இளைஞர்கள் வாங்குறாங்க. பல பேர் யூத் ஏகப்பட்ட பேர் வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு புதுசாக இருந்தால் பிடிக்கும். அந்த புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் டிசைனில், ஃபேஷன் டெக்னாலஜியில், காதியில் பண்ணுங்க ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியின் காரணமாக இது நடந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, காதி துணியை போடுவதே நமக்கு ஒரு கௌரவமாக பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சிந்தனை மாற்றிருக்காங்க. இதெல்லாம் இல்லை முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அவர் சொல்லுவார், வோக்கல் ஃபார் லோக்கல் என்று சொல்லுவார். உள்ளூர் தயாரிப்புகளுக்கு நம்முடைய குரல் கொடுப்போம். அதனுடைய அங்கமாக இந்த காதியை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய முயற்சி. நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தி அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த கைராட்டையின் மூலமாக எப்படி வாபூசி அவர்கள் கப்பல் ஓட்டியதன் மூலமாக அந்த சுதேசி பொருளாதாரத்தை வலு சேர்த்தார். வெள்ளைக்காரனை எதிர்க்கக்கூடிய அந்த பெரிய போராட்டத்தை அப்படி ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அதே போல் கைராட்டை மூலமாக வந்து அவன் பயமுறுத்தினார். அப்போ காந்திக்கு அடுத்தபடியாக சுதந்திர பாரதத்தில் இதே சுதேசி கருத்தை வலியுறுத்தக்கூடிய இன்னொரு பிராண்டாக இந்த காதியை கொண்டு போயிருக்கார் மோடி அவர்கள். பொருளாதாரத்தின் மூலமாக கடைசி கோடி மக்களுக்கும் இந்த வாய்ப்பை, வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய அதே சமயத்தில் நம்ம நாட்டினுடைய காதி தயாரிப்பை பெருமையோடு அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே மோடிஜி அவர்கள் நம்முடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.